தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். தொடக்க நூல் 27:4. நான் விரும்பும் முறையில் சுவையான உணவு வகைகளை சமைத்து என்னிடம் கொண்டு வா, நான் அவற்றை உண்பேன், நான் சாகுமுன் உனக்கு மனமார ஆசி வழங்குவேன் என்றார். அன்பார்ந்தவர்களே, முதிர் வயது ஆசீர்வாதத்தின் வயது. முதிர் வயது ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற வயது. இப்படிப்பட்ட நிலையில் ஈசாக்கு தன்னுடைய மகனை ஆசீர்வதிக்க அவரை ஆயத்தப்படுத்த அழைக்கின்றார். ஈசாக்கு தன்னுடைய மனதிற்கு பிடித்தமானதை, விருப்பமானதை தன்னுடைய மகனிடமிருந்து எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. பிரியமானவர்களே, திருவிவிலியம் சொல்லுகிறது, சீராக்கு ஞானம் 3வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை, தந்தையரின் ஆசி பிள்ளைகளின் குடும்பங்களை நிலைநாட்டும். தந்தையரின் ஆசி எப்படி ஒரு குழந்தையின் குடும்பத்தை நிலைநாட்டுகிறது என்பதனை இன்றைய நாளின் வாசகத்தில் பார்க்கிறோம். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபின் குடும்பம் முழுவதும், குலம் முழுவதும், அவரின் வழிமரபு முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டு நீடித்து நிலைத்து நின்ற ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் திருவிவிலியத்தில் வாசிக்க பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பெற்றோரின் வாழ்வு ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்களுக்கு பிள்ளைகளாய் வந்திருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு தொடர்ந்து அவர்கள் ஆண்டவரிலே நிலைத்திருப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். பெற்றோரை நேசிக்கின்ற பிள்ளைகள் தங்களின் வாழ்விலே தொடர்ந்து நீடித்து நிலைத்து நிற்கிறார்கள். அது அவர்களின் வாழ்விற்கான ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஜெபம். ஆண்டவரே, தாய் தந்தையரை மதித்து நேசித்து நடப்பது உமக்கு விருப்பமென்று நான் இன்று தெரிந்து கொள்ளுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய உறவுகளிலே, குடும்பத்திலே இருக்கின்ற பெரியவர்களை, முதிர்ந்தவர்களை நான் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு என்னால் இயன்றவரை நன்மையை மட்டுமே செய்ய எனக்கு உதவி செய்வீராக. அவர்களிடமிருந்து நீர் தருகின்ற ஆசீர்வாதத்தை, நீர் என்ன ஆசீர்வாதத்தை எனக்கு கட்டளையிட விரும்புகிறீரோ அவற்றை என்னுடைய தாய் தந்தையரிடமிருந்து, முதிர்ந்தவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்வீராக. என்னை வழி நடத்துவீராக. ஆமென்.